ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கரைவாள். இன்றைக்கி நாகர்கோவிலில் பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான சாம்பார் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் நம்ம சாம்பார் காய்கறின்னு கேட்டால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது தக்காளியை தவிர மீதியில் தக்காளின்னு 1-2 மட்டும் போட்டு ஒரு 50 ரூபா அப்படின்னு கொடுத்த சாம்பார் காய்கறி தான் இவ்வளவும். இந்த எல்லா காய்கறியும் நாங்கள் போட்டு சாம்பார் பண்ணுவோம். இல்லை முருங்கைக்காய் இந்த தடவை கிடைக்கல, இருந்திருந்தால் அதையும் நாங்கள் போட்டுருவோம். சேம்பு கிழக்கு கிடைச்சாலும் போடுவோம். பேயம் வாழைக்காயை நாங்கள் சாம்பாரில் போட மாட்டோம், அது பஜ்ஜி பண்ணதுக்கு தான் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அதை கொதிக்க விடுவோம். கொதிக்கிற டைமில் இதுக்கு போடுறதுக்காக பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்து அதை வாஷ் பண்ணி கொண்டு வந்து அந்த பருப்பையும் இந்த சாம்பார் கொதிச்சிட்ருக்க தண்ணியில் போட்டுருவோம். இப்போ தேவையான பருப்பை எடுத்துகிட்டு இதை 1-2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ தண்ணியில் போட்டுருவோம். இந்த தண்ணியில் நம்ம போடும்போது அதுக்கு கூடால ஒரு துண்டு காயம் நம்ம ஆட் பண்ணணும். இந்த முழு காயம் இருக்குல்ல, அந்த முழு காயத்தையும் நம்ம போடணும். போட்டுட்டு கூடாலே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு இந்த பருப்பை நல்லா வேக வைக்கணும். அது கொஞ்சம் நேரம் இருந்து கொதித்து வேகணும். வேகிற டைமில் நம்ம என்னென்னா இந்த காய்கறி எல்லாம் இருக்குல்ல, அதை போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் அதில் எல்லா காயும் எடுக்க மாட்டேன், கொஞ்சமாக தேவைக்கான காய்கறிகளை எடுத்து அதை போய் நம்ம கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். எங்கள் ஊரில் தனியாக அப்படி டிஃபன் சாம்பார், ரைஸுக்கு தனி சாம்பார்னு எல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஒரே சாம்பார் தான். மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான், எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. சிலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். நான் இவ்வளோ காய்கறிகளை தான் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, கொஞ்சம் வெண்டைக்காய், ஒரு வழுதுனங்காய், ஒரு கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், இதையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் கட் பண்ணணும். சேம்புக்கிழங்குறதுன்னா அது நல்லா அந்த சாம்பாரில் போடும்போது அப்படி சாப்பிடும்போது முட்டை மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சேம்புக்கிழங்கும் எப்போவுமே கிடைக்காது. மற்ற ஊர்களில் சாம்பார் தனித்தனி காய்கறிகளை வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் மேக்ஸிமம் எல்லா காய்கறிகளுமே அதில் போட்டுருவோம். இந்த தக்காளினா இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு ஷேப்பில், அது ஒவ்வொரு கொஞ்சம் பெரிய பெரிய காய்கறியாட்டு நாங்கள் கட் பண்ணி போடுவோம். இந்த வெண்டைக்காய் போடும்போது தான் அது சாம்பார் கொஞ்சம் குழு குழுன்னு ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சாம்பார் பண்ணணுன்னா நமக்கு தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் தனியாக தோசை பொடின்னு ஒன்றும் தேவையே படாது. இந்த ஒரு சாம்பாரே போதும். இந்த டிஃபன் சாம்பார்னு பண்ணும்போது அதில் கொஞ்சம் எரிப்பு இல்லாமல் இருக்கும், அதனால் நமக்கு மற்ற மாதிரி தோசை பொடியெல்லாம் தேவைப்படும். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே இந்த சாம்பாரை விட்டுடலாம். ரைஸுக்கு இந்த சாம்பாரும் ஒரு பப்படமும் இருந்தாலே போதும், நமக்கு ரைஸு சாப்பிட்ற முடியும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி இந்த காய்கறியை கட் பண்ணதை இப்போ என்னென்னா இந்த கொதிச்சிட்ருக்கும் பருப்பு நல்லா கொதிச்சிட்டுல, இந்த கொதித்த பருப்பில் நம்ம போட போகிறோம். இதை போட்டுட்டு நல்ல ஒரு வாட்டி அதை கிளறி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அது கொதித்து கொஞ்சம் நல்ல காய்கறி வேகணும். இப்போ பருப்பு நல்லா அழுகி வேகணும், காய்கறி நல்லா அழுகக்கூடாது. அப்போ தான் அது ஒவ்வொரு தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி காய் வேகணும். அதுதான் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு. அப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவை என்னென்னா சின்ன உள்ளியும் வெள்ளைப்பூண்டும், இந்த ரெண்டையும் தோல் எடுத்துட்டு நல்லா அதை உடச்சி அதையும் இந்த சாம்பாரில் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். அப்புறமா இந்த சாம்பாருக்கு நமக்கு தேவையான புளியை எடுத்துருக்கோம். இது நல்ல பழம்புளி, இந்த புளி இவ்வளவுமே போதும். இந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம இந்த சாம்பார் கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் நம்ம விட போகிறோம். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு எவ்வளோ சாம்பார் பொடி தேவையோ அந்த சாம்பார் பொடியை போடுறோம். அது அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடியை போட்டுடலாம். இதை அப்படி போட விட்டு இந்த உப்பு, எரிப்பு, புளிப்பு இந்த 3 அந்த காய்கறியிலையும் இந்த பருப்புலையும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அது கொதிக்கட்டும். எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக பேபி சாம்பார் பொடின்னு ஒரு பொடி கிடைக்கும். அதில் காயை நிறைய சேர்த்துருப்பாங்க. அதனால் நம்ம காயை கொஞ்சம் குறைவா போட்டால் போதும். அந்த பவுடர்லேயே ரொம்ப நல்ல காயும் வாசனை வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா அதையே போடலாம். இப்போது இந்த டைமில் நம்ம இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு, புளிப்பு, எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சட்டி ரொம்ப கனமான பானை, அதனால என்னென்னா அது கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ இதை இவ்வளோ இதானோடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இன்னும் நல்லா கட்டி ஆயிரும். ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். சிலவங்க வெந்தயம், இந்த முழு வெந்தயம் போடுறதுக்கு பதிலாட்டு பொடிச்ச வெந்தயத்தை பொடி பண்ணி அந்த இதையும் போட்டு கொட்டுவாங்க. இதுக்கு மேலே இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க
மல்லி தழை இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே விட்டு தூவி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா டேஸ்டியான நாகர்கோயில் சாம்பார் வந்து ரெடி ஆகிரும். இது நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய மெத்தடு. ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மற்ற வீடுகள்லையும் இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியான சாம்பாரை செய்து பாருங்கள். எங்கள் கல்யாணி வீட்டில் வந்து 4 குழம்பு வைக்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் குழம்புன்னா அது வந்து சாம்பார் தான். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.